விளைவீழ்ச்சி காலங்களில் வருமான இழப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க இதுவரை மொத்தம் ரூபாய் 96 கோடியே 66 லட்சம் மதிப்பிலான 12,236 மெட்ரிக் டன் பச்சை பயிறு, உளுந்து, துவரை ஆகியவை 10,690 விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர ரூபாய் 1,600 கோடி மதிப்பிலான 1,47,000 மெட்ரிக் டன் கொப்பரை 1 லட்சம் விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் சேதமுற்று உழவர்கள் வாட்டமுறும் போது அவர்களின் நலன் காக்கும் வகையில் இந்த அரசின் ஆதரவு கரம் உடனுக்குடன் நீட்டப்படுகிறது. இயற்கை பேரிடர் நிவாரணம் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 184 லட்சம் ஏக்கர் பரப்பு சுமார் 80 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் காப்பீட்டு கட்டண அமானியமாக ரூபாய் 6,773 கோடி தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மகசூல் இழப்பிற்கு 38 லட்சம் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 6,063 கோடி வழங்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தினால் தமிழ்நாட்டில் வெள்ளம், புயல், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் வாடிக்கையாகிவிட்டன. இதனால் ஏற்படும் பயிர் பாதிப்புகளால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் காத்திட தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் இயற்கை பேரிடர்களால் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் 16,20,000 ஹெக்டேரில் பெயர்பட்ட பயிர் சேதத்திற்கு ரூபாய் 2,045 கோடி நிவாரணமாக வழங்கப்பட்டது. இதனால் 25,36,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர 2023-24 ஆண்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக 3,765 ஏக்கர் விளைநிலங்களில் படிந்த மணல் திட்டுக்கள் ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண்மை பொறியியல் துறையினால் அகற்றப்பட்டு 2,580 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். வேளாண் கண்காட்சிகள், கருத்தரங்குகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வலியுறுத்தப்படி உழவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பயன்பெறும் வகையில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகள் திருச்சி, ஈரோடு மாவட்டம், பெருந்துறை, திருவண்ணாமலை ஆகிய 3 இடங்களிலும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 முறை வேளாண் வணிக திருவிழாவும் நடத்தப்பட்டு நவீன தொழில்நுட்பங்கள், கண்டுபிடிப்புகள், வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், அறுவடை பின்சார் மேலாண்மை நுட்பங்கள், மதிப்பு கூட்டும் நுட்பங்கள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு நுட்பங்கள் போன்றவை காட்சியகப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 9 லட்சம் விவசாயிகள், மாணவர்கள், பொதுமக்கள் பார்வையிட்டனர். இக்கண்காட்சிகளில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவரின் சுமார் ரூபாய் 7 கோடி மதிப்பிலான வேளாண் விளைபொருட்களும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன. வேளாண் வணிகம் கடந்த 5 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 137 லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் விளைபொருட்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 75,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 69 சேமிப்பு கிடங்குகள், 78 உலர்களங்கள், 28 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு சொந்த கட்டடங்கள், கிராமங்களில் தரம்பிரிப்பு கூடங்களுடன் கூடிய உலர்களங்கள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 368 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் புதிதாக ஒழுங்குமுறை விற்பனை கூடமும், ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் ஏற்றுமதி மையமும் ரூபாய் 15 கோடி மதிப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர 200 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 97 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 3,57,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 150 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் இணைக்கப்பட்டு ரூபாய் 8,748 கோடி மதிப்பிலான 30 லட்சம் மெட்ரிக் டன் விளைபொருள் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு சுமார் 18 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் கடந்த 2020-21 ஆண்டில் 1,08,000 மெட்ரிக் டன்னாக இருந்த ஈனாம் வர்த்தகம்
இந்த அரசின் பல்வேறு சீரிய நடவடிக்கைகளால் தற்போது 8 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாக பண்ருட்டி ஒட்டஞ்சத்திரத்தில் தலா 1000 மெட்ரிக் டன் குளிர்பதன கிடங்குகள், ஈரோடு மாவட்டத்தில் காய்கறி மற்றும் பழங்களை சேமிக்க 1750 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 5 குளிர்பதன கிடங்குகள் ஆகிய அமைக்கப்பட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கூடுதலாக தொண்டாமுத்தூர், இளையான்குடி, திசையன்விளை மற்றும் நாயுடுமங்கலத்தில் மொத்தம் 600 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதற்கென மட்டும் ரூபாய் 27 கோடி செலவிடப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எண்ணத்தில் உதித்து செயல் வடிவம் பெற்ற ஒப்பற்ற திட்டம் உழவர் சந்தைகள். உழவர்களின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவும், காய்கறிகள், பழங்கள் நுகர்வோருக்கு அன்றாடம் கிடைக்கவும் 194 உழவர் சந்தைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 15 புதிய உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 134 உழவர் சந்தைகள் ரூபாய் 46 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளும் புனரமைக்கப்பட்டுள்ளன. மாநகராட்சி பகுதியில் 30 நடமாடும் காய்கனி அங்காடிகளும், மாவட்டத்துக்கு ஒரு உழவர் சந்தை வீதம் 37 மாவட்டங்களில் மாலை நேரங்களில் உழவர் சந்தைகளும் இயங்கி வருகின்றன. அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டதால் உழவர் சந்தைகளுக்கு வரும் காய்கனிகளின் தினசரி வரத்து 2500 மெட்ரிக் டன்னாகவும், தினசரி பொதுமக்களின் வருகை தற்போது 4 லட்சமாகவும் அதிகரித்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விநியோக தொடர் மேலாண்மை திட்டம். விநியோக தொடர் மேலாண்மை திட்டத்தின் 2ஆம் பகுதியில் சிப்பங்கட்டும் கூடங்கள் மற்றும் குளிர்பதன கிடங்குகளுடன் கூடிய 20 முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் குறைக்கப்படுவதுடன் சந்தை இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகளின் பொருளாதாரமும் வலுப்படுத்தப்படுகிறது. மதிப்பு கூட்டு மையங்கள் தக்காளி, மா, பலா, மிளகாய், தேங்காய், சிறுதானியங்கள் போன்ற விளைபொருட்களை மதிப்பு கூட்டி உள்ளூர் மற்றும் ஏற்றுமதி சந்தைகளில் விற்பனை செய்ய ஏதுவாக ரூபாய் 10 கோடி வரையிலான புதிய திட்டங்களுக்கு 25% முதல் 35% வரை என ரூபாய் 1 கோடியே 50 லட்சம் வரை மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைப்பதற்கு ரூபாய் 50 கோடி மானியம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சமையல் எண்ணெய்க்கான சந்தை ஊக்குவிக்கும் மையம், வேளாண் சந்தை நுண்ணறிவு மற்றும் உழவர் ஆலோசனை மையங்கள், சிறுதானியங்கள், மிளகு பதப்படுத்தும் நிலையங்கள், தென்னை மதிப்பு கூட்டும் மையம், வாழை ஏல மையம், மஞ்சள் மதிப்பு கூட்டு மையம், ஒருங்கிணைந்த கிராம வேளாண் சந்தை வளாகம் போன்ற வசதிகள் மொத்தம் ரூபாய் 134 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் தனித்துவமான விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 41 விளைபொருட்களுக்கு விண்ணப்பிக்கப்பட்டன. இதில் சோழவந்தான் வெற்றிலை, பண்ருட்டி பலாப்பழம், பண்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூயமல்லி அரிசி, கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை ஆகிய 9 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. மீதமுள்ள 32 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்றுமதிக்கான முனைப்புகள். சுவை தாளித பொருட்களை விளைவிக்கும் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு ஏற்றுமதி தொடர்பான உற்பத்தியாளர் வர்த்தகர்கள் இணைப்புடன் கூடிய பயிற்சி விருதுநகர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் நடத்தப்பட்டு 200 நபர்கள் பயனடைந்துள்ளனர். சிறுதானியங்கள், நிலக்கடலை, பலா ஆகியவற்றின் விற்பனை ஏற்றுமதி அதிகரித்திட விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி தொடர்பான பயிற்சி மற்றும் வர்த்தக இணைப்பு கூட்டம் விருதுநகர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நடத்தப்பட்டுள்ளன. விவசாயிகளின் நலனை காப்பதில் உறுதியாக உள்ள இந்த அரசு மா உள்ளிட்ட விளைபொருட்களின் பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதிக்கான சூழலை வலுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளது. விவசாயிகள், பதப்படுத்துபவர்கள், ஏற்றுமதியாளர்கள்
அலுவலர்கள் அடங்கிய பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான மையக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான முனைப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. விவசாயிகளை உரிய வணிகர்களுடன் இணைப்பதற்காக விவசாயிகள் உள்ளிட்ட 2196 விவசாயிகளை உள்ளடக்கிய 51 வணிகர் விற்பனையாளர் சந்திப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. மாம்பழத்துக்கான 7 ஏற்றுமதி தொகுப்புகள் அடையாளம் காணப்பட்டு பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான கட்டமைப்பு மேம்பாட்டிற்கென அப்பிடா தரச்சான்று பெற்ற சிப்பம் காட்டும் அறைகள், வெந்நீர் சுத்திகரிப்பு நிலையம், நீராவி வெப்பப்படுத்தும் அலகு, குளிர்பதன கிடங்குகள் போன்ற கட்டமைப்புகள் உருவாக்கவும் வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி மற்றும் சென்னையில் 4 உணவு பரிசோதனை ஆய்வகங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளத்தில் 3000 விவசாயிகளை பதிவு செய்து 1000 விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகள் சான்றிதழை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சிறு குறு விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை திரட்டி மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தவும் ஏற்றுமதி செய்யவும் உரிய விலை பெறவும் வழிவகை காணுவதற்காக தமிழ்நாட்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இடுபொருள் விற்பனை, பதப்படுத்துதல், ஏற்றுமதி ஆகியவற்றில் ஈடுபடுவதற்கு தேவையான மூலதன நிதி, முதலீட்டு மானியம் ஆகியவை பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படுகின்றன. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பயன்பாட்டிற்காக முதன்மை பதப்படுத்தல் நிலையங்கள், மதிப்பு கூட்டுதல் இயந்திரங்கள் அரசால் அமைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேளாண்மை முன்னெடுத்து செல்வதில் வேளாண்மை கல்லூரி, வேளாண்மை கல்வி, ஆராய்ச்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் 5 வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு ரூபாய் 3065 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து பல புதிய திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இளங்கலை வேளாண்மை, தோட்டக்கலை படிப்பில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தியதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மொழி தடையின்றி வேளாண் கல்வி கற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாகப்பட்டினம், சிவகங்கை, கரூர் மாவட்டங்களில் 3 அரசு வேளாண் கல்லூரிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு தோட்டக்கலை கல்லூரி புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம், தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் வஉசி சிதம்பரம் வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் வாழை ஆராய்ச்சி நிலையம், பனை ஆராய்ச்சி நிலையம் ஆகிய புதிதாக ஏற்படுத்தப்பட்டு புதிய ரகங்களை உருவாக்குவதற்காக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் நமது மாநில மரமான பனையில் குட்டை ரகத்தினை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 101 புதிய பயிர் ரகங்கள், 21 வேளாண் நுட்பங்கள், 16 புதிய பண்ணை கருவிகள் நமது உழவர் பெருமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. கள பிரச்சனைகளுக்கு அறிவியல் பூர்வமாக தீர்வுகளை கண்டு நிவர்த்தி செய்யும் வகையில் வட்டாரத்துக்கு ஒரு வேளாண் விஞ்ஞானி வேளாண்மை துறையினர் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பதற்கான சிறப்பு வேளாண் கிராமங்கள் உருவாக்குதல், குறைந்த சர்க்கரை அளவு குறியீடு கொண்ட நெல் ரகங்களை உருவாக்குதல், நுண்ணுயிர் கலவையின் மூலம் உயிர்மை வேளாண்மையை ஊக்குவித்தல், தோட்டக்கலை பயிர்களுக்கான இயந்திரமாக்குதல் ஆகியவற்றை ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் தென்னையில் ரூகோஸ், சுருள் வெள்ளை ஈ மேலாண்மைக்காக ஒட்டுண்ணிகள், இறைவிலங்கிகளின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை வலுப்படுத்துதல், உயிர்மை வேளாண்மை விளைபொருட்களுக்கு தர நிர்ணயம் ஆய்வகங்கள் அமைத்தல், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேளாண் நிரல் திருவிழா மூலம் வேளாண்மையில் நிலைவிடும் முக்கிய சவால்களுக்கான சிறந்த தீர்வுகளை தேர்வு செய்திட டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி போன்ற ஆராய்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் ரூபாய் 134 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் கல்வியின் தரம் பெருமளவு உயர்த்தப்பட்டதன்
காரணமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2021ஆம் ஆண்டில் 74% இருந்த இளங்கலை மொத்த மாணவர் சேர்க்கை 2025ஆம் ஆண்டில் 97% உயர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கான சேவைகளை ஒருங்கிணைக்கும் நோக்கில் விவசாயி பதிவு திட்டத்தின் கீழ் ஆதார் எண்ணுடன் விவசாயிகளின் நில விவரங்களை இணைத்து 33 லட்சம் பிரத்யேக விவசாயி அடையாள அட்டை எண்கள் ஃபார்மர் ஐடி உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் 24 முக்கிய சேவைகளுடன் உழவர் கைபேசி செயலி செயல்படுத்தப்படுகிறது. இதுவரை சுமார் 20 லட்சம் விவசாயிகள் இச்செயலில் பதிவிறக்கம் செய்து அரசு சேவைகளை பெற்று வருகின்றனர். வேளாண்மையின் எதிர்காலம் இடுபொருட்களை சார்ந்ததல்ல, மாறாக அறிவை சார்ந்ததாகும். விவசாய முறைகள் இந்த திசையில்தான் பயணிக்க வேண்டும் என்று வேளாண் விஞ்ஞானி முனைவர் MS சாமிநாதன் அவர்கள் அறிவுறுத்திய அடிப்படையில் விவசாயிகள், வேளாண் தொழில் முனைவோர், குறிப்பாக இளைஞர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அவர்களை வேளாண் சார்ந்த பணிகளில் தக்க வைத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு வேளாண் இயந்திரங்கள் செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் இந்தியாவில் முதல் முறையாக டிராக்டர் பாவனை பயிற்சி சாதனம், இரட்டை கட்டுப்பாட்டு டிராக்டர் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஓட்டுநர் உரிமமும் பெற்று தரப்படுகிறது. மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், நார்வே, நெதர்லாந்து, எகிப்து ஆகிய அயல்நாடுகளுக்கு மொத்தம் 150 விவசாயிகள் கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டு தோட்டக்கலை, வேளாண் பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்த 40,213 பயிற்சிகள், 10,034 கண்டுணர் பயணங்கள், 2,662 பண்ணை பள்ளிகள் மற்றும் 50,110 செயல் விளக்க திடல்கள் போன்றவை ரூபாய் 128 கோடி செலவில் நடத்தப்பட்டு 22 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், விவசாய குழுக்கள், வேளாண் மகளிர் என சுமார் 30,000 நபர்களுக்கு பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள், தேனீ வளர்ப்பு, மதிப்பு கூட்டுதல், ஏற்றுமதி தொழில்நுட்பங்கள், வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டம் இயந்திரம் இயக்குதல், பராமரித்தல், நுண்ணீர் பாசன அமைப்புகளின் பராமரிப்பு போன்றவை குறித்த பட்டறிவு பயணங்கள், கருத்தரங்குகள், பயிற்சிகள், செயல் விளக்கங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டன. இது தவிர ட்ரோன் மூலம் இடுபொருட்கள் அளிக்கும் தொழில்நுட்ப செயல் விளக்க பயிற்சி 9,300 விவசாயிகளுக்கும் 2,000 வேளாண் மகளிருக்கு மாற்று வாழ்வாதார பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இயற்கை எழில் கொஞ்சி மக்களை மகிழ்விப்பதில் பூங்காக்கள், தோட்டங்களின் பங்கு மிக அதிகம். எனவேதான் வேளாண்மை உற்பத்தியினை அதிகரிப்பது, உழவர் நலனை காப்பது போன்ற நடவடிக்கைகளுடன் பல ஆண்டுகளாக தனியார் வசம் இருந்த 176 ஏக்கர் பரப்பிலான அரசு நிலங்கள் பெரும் சட்ட போராட்டத்தால் மீட்கப்பட்டு மக்களின் பசுமை தாக்கத்தை தீர்க்கவல்ல பூங்காக்கள் உருவாக்கப்படுகின்றன. சென்னையில் உலக தரத்திலான கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, திருவண்ணாமலை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஜான் சல்லிவன் பூங்கா என 3 பூங்காக்கள் மொத்த ரூபாய் 71 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை இப்பூங்காக்களை 8,70,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்துள்ளனர். மேலும் மருதம் பூங்கா, நெய்தல் பூங்கா, முல்லை பூங்கா, சூரிய தோட்டம், கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா போன்ற புதிய பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்டம் அரசு தோட்டக்கலை பூங்கா, சென்னை மாதவரம் தோட்டக்கலை பூங்கா மற்றும் சேலம் மாவட்டம் ஏற்காடு பூங்கா மற்றும் 24 பிற பூங்காக்கள் ஆகியவற்றின் புனரமைப்பு பணிகள் ரூபாய் 18 கோடியே 23 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் உழவர்கள் வேர்வையில் விளைந்த விளைபொருள் வீணாகாமல் காத்திடவும், மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்து அதிக வருமானம் பெறவும் ஏதுவாக தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம்
2022-23 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இதுவரை 5000 மெட்ரிக் டன் அளவிற்கு வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஏற்றுமதி சந்தை உருவாக்கப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிளகாய்க்கான மதிப்பு சங்கிலி, திருநெல்வேலி மாவட்டத்தில் முருங்கைக்கான மதிப்பு சங்கிலி உருவாக்கப்பட்டு விவசாயிகள் ஏற்றுமதி சந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். தோட்டக்கலை பயிர்களின் தடமறிதல் மற்றும் ஏற்றுமதி தயார் தன்மையை மேம்படுத்த சுமார் 1000 விவசாயிகள் அப்பிடாவின் இணையத்தில் பதிவு செய்துள்ளனர். மேலும் வணிகர்கள் சந்திப்புகள், ஏற்றுமதி ஊக்குவிப்பு, மின் வணிகம், சந்தைப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் தர சான்றிதழ் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வுகள் மூலம் 35,000 பயனாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். கிராமங்களில் முக்கிய நிதி ஆதாரங்களாக விளங்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்கின்றன. இவற்றால் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 83,64,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 69,457 கோடி பயிர் கடனும் 16,09,000 நபர்களுக்கு ரூபாய் 8,938 கோடி கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடனும் வழங்கப்பட்டுள்ளன. பயிர்கடன், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடன் ஆகியவற்றுக்கான வட்டி மானியமாகும். உரிய நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவதற்கான வட்டி ஊக்கத்தொகையாகும் ரூபாய் 3,002 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பல்சேவை மையங்களாக மாற்றும் திட்டத்தில் இதுவரை 4,421 வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களால் வாங்கப்பட்டு விவசாயிகளுக்கு குறைந்த வாடகைக்கு விடப்படுகின்றன. உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு 2021 பொறுப்பேற்ற போது 1,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் மட்டுமே இயங்கி வந்தன. விவசாயிகள் பாடுபட்டு சேர்த்த நெல்மணிகளை கொள்முதல் செய்து பாதுகாப்பாக சேமித்து வைத்திடும் பொருட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 4,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் ரூபாய் 331 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் வெள்ளக்காலங்களில் ஒரு நெல் மணி கூட வீணாகக்கூடாது என்ற அடிப்படையில் ரூபாய் 495 கோடி மதிப்பீட்டில் மேலும் 3,30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 நவீன சேமிப்பு தளங்களுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கால்நடை வளர்ப்பு. உழவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆண்டாண்டு காலமாக உடல் உழைப்பு, பால், எரு போன்ற ஆகியவற்றை அளித்து வரும் கால்நடை செல்வங்களே வேளாண்மையுடன் பிணைந்து உள்ளன. எனவேதான் கால்நடைகளின் நலனை காத்து அதன் வாயிலாக விவசாயிகளின் வருமானம், கிராம பொருளாதாரத்தை பெருக்க கால்நடை பராமரிப்புத்துறை பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆண்டுக்கு ஒரு பசுவிற்கு ஒரு கன்று என்ற நோக்கத்தோடு சுமார் 56 லட்சம் மாட்டினங்களுக்கு செயற்கை முறை கருவூட்டல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் 398 லட்சம் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்க சிகிச்சை செய்யப்படுகிறது. பசுந்தீவனம் ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்யவும், பால் உற்பத்தியை பெருக்கவும் 5 ஆண்டுகளில் 23,000 ஏக்கர் விவசாயிகளின் நிலங்களில் பசுந்தீவன சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீவன விரயத்தை குறைத்து செரிமானத்தை அதிகரிக்க 10,000 எண்கள் மின்சாரத்தால் இயங்கும் புல் நறுக்கும் கருவிகள் 50% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆதரவற்ற பெண்கள் மற்றும் விதவைகள் வருமானத்தை ஈட்டுவதற்கு 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் 38,800 பயனாளிகளுக்கு ரூபாய் 75 கோடியே 63 லட்சம் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டுக்கோழி வளர்ப்பினை ஊக்குவித்து கிராமப்புற பெண்களின் வருமானத்தை ஈட்டுவதற்காக 660 நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்கவும், புறக்கடை கோழி வளர்ப்பினை ஊக்குவிக்க 38,700 கிராமப்புற பெண் பயனாளிகளுக்கு தலா 40 நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கவும் ரூபாய் 17 கோடியே 20 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 31 இடங்களில் ரூபாய் 88,42,00,000 மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள் மற்றும் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி உற்பத்தி மற்றும் இறைச்சி பதப்படுத்தும் வளாகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதனால் கால்நடைகளை பெருக்கி கால்நடை பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்க செய்து வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழி ஏற்படும். ஊரக மக்களின் குறிப்பாக ஊரக மகளிர் வாழ்வாதாரத்தின் அடித்தளமாக விளங்குவது பால் உற்பத்தி. பால் உற்பத்தியாளருக்கு நியாயமான பால் கொள்முதல் விலையை ஆண்டு முழுவதும் உறுதி செய்வதும் பால் நுகர்வோர்களுக்கு தரமான பாலை நியாயமான விலையில் விற்பனை செய்வதும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு அமைப்புகளின் முக்கிய நோக்கமாகும். இடுபொருட்கள் விலையேற்றம், பால் உற்பத்தி செலவினம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் பால் லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்க 18/12/2023 முதல் டிசம்பர் 2025 வரை ரூபாய் 729 கோடி பால் கொள்முதல் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3,60,000 பால் உற்பத்தியாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். மேலும் தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்கும் உறுப்பினர்கள் பாலின் அளவு மற்றும் தரம் ஆகியவற்றினை உடனடியாக அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கும் பால் பரிசோதனை கருவிகள் வழங்கப்பட்டு பால் உற்பத்தியாளருக்கு உடனடி ஒப்புகை சீட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. 5000 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெண்களுக்கு நிரந்தர மற்றும் கூடுதல் வருவாய் கிடைக்க செய்திடும் வகையில் ரூபாய் 150 கோடி மானிய தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு சிறிய அளவிலான பால் பண்ணை திட்டம் 4% வட்டி மானியத்துடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மீன் வளம். உள்நாட்டு மீன் வளர்ப்பின் வாயிலாக ஊரக மக்களின் புரத சத்திற்கான தேவை குறிப்பிடத்தக்க அளவு நிறைவு செய்யப்படுகிறது. விவசாயிகள் வலைஞர்களாகவும் விளங்கி உயர் வருமானம் பெற்று வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் அரசு மீன் பண்ணைகளில் 48 கோடி மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு பொது நீர்நிலைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் பாசன குளங்களில் இருப்பு செய்யப்பட்டுள்ளன. இதனால் உள்நாட்டு மீன் உற்பத்தி 1,75,000 டன்னிலிருந்து 2,67,000 டன்னாக அதிகரித்துள்ளது. அரசு மீன் பண்ணைகளின் உட்கட்டமைப்பு வசதிகள் மொத்தம் ரூபாய் 101 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆண்டுதோறும் அரசு மீன் பண்ணைகளில் மீன் விரலிகள் உற்பத்தி செய்யும் திறன் 12 கோடியிலிருந்து 15 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மீன் வளர்ப்பு குளங்கள் உயிர் கூழ்ம முறையில் மீன் வளர்ப்பு, அலங்கார மீன் பண்ணைகள், மீன் தீவன ஆலை போன்றவற்றை நிறுவுவதற்காக மொத்தம் 3147 பயனாளிகளுக்கு ரூபாய் 45 கோடி மானிய உதவி வழங்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் மொத்தம் ரூபாய் 34 கோடி மதிப்பில் 1739 மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்போருக்கு விவசாய கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. அலைகள் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 15,525 பயனாளிகளுக்கு ரூபாய் 7 கோடியே 76 லட்சம் நுண்கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பு வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு திறன் வெற்றி சந்திப்பு திட்டத்தில் 6,865 மீனவர் பயனாளிகளுக்கு ரூபாய் 1 கோடியே 68 லட்சம் செலவில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதலாக அவர்களுக்கு ரூபாய் 81 லட்சம் திறன் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5,130 பயிற்சி பெற்ற மீனவர் பயனாளிகள் பல்வேறு அரசு திட்டங்களின் வாயிலாக வாழ்வாதார நடவடிக்கையில் ஈடுபட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்களில்தான் உள்ளது என்று மகாத்மா காந்தியடிகள் கிராம வளர்ச்சியினை வலியுறுத்தியுள்ளார். வேளாண் வளர்ச்சியும் ஊரக வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்றே சார்ந்திருப்பவை. அதனால்தான் வேளாண் வளர்ச்சியை உயர்த்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதியில் உள்ள நீர் மற்றும் நில வளத்தை மேம்படுத்திட கடந்த 5 ஆண்டுகளில் 68,930
பாரம்பரிய நீர்நிலைகள் புனரமைத்தல் பணிகள் 1,00,000 வரத்து மற்றும் பாசன வாய்க்கால்கள் தூர்வாறுதல் பணிகள் 29,800 தடுப்பணைகள் 31,325 நிலத்தடி நீர் செறிவூட்டும் அமைப்புகள் மற்றும் 83,015 நடவு பணிகள் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஊரக பகுதிகளில் உள்ள சிறு குறு ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகள் பெண்களை தலைவியாக கொண்ட ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் பொருட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 5,649 விவசாய கிணறுகள், 33,853 பண்ணை குட்டைகள், 2,66,000 மண் வரப்புகள் மற்றும் கல் வரப்புகள் அமைக்கப்பட்டதுடன் 4,323 நில மேம்பாட்டு பணிகளும் ரூபாய் 15,236 கோடியில் முடிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மகளிர் ஊரக வாழ்வாதார இயக்கம் ஒரு பெண்ணின் முன்னேற்றத்தில் முதலீடு செய்தால் அதன் பலன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் கருவி வங்கி, பூச்சி மருந்தில்லா மேலாண்மை அங்காடிகள், உயிரி இடுபொருட்கள் உற்பத்தி அலகுகள், தேனீ வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, செம்மறியாடு வெள்ளாடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, புறக்கடை கோழி வளர்ப்பு, முருங்கை சாகுபடி, சிறுதானிய உற்பத்தி, விதை உற்பத்தி, தென்னை நாற்று உற்பத்தி, ஊட்டச்சத்து தோட்டம், பசுந்தீவன பயிர் சாகுபடி, அசாலா உற்பத்தி, காளான் உற்பத்தி மற்றும் நிலக்கடலை சாகுபடி போன்ற பல்வேறு பண்ணை சார்ந்த நடவடிக்கைகள் மகளிர் சுயஉதவி குழுக்கள் மூலம் ரூபாய் 53 கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை உலகின் உயிர்காக்கும் உழவரையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கான முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை 6,47,000 பயனாளிகளுக்கு கல்வி, திருமணம், விபத்து நிவாரணம், மரணம் போன்றவற்றிற்கு உதவித்தொகையாக ரூபாய் 819 கோடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி இந்த ஆண்டிலிருந்து நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 1,00,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபாயாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாகவும், இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. வனத்துறை தமிழ்நாட்டில் மரங்கள் மற்றும் வனப்பரப்பினை 33% கொண்டு வர உறுதி பூண்டுள்ளது நம் அரசு. அதன் ஒரு பகுதியாக வனங்களுக்கு வெளியே பசுமை பரப்பினை அதிகரிக்கவும், வேளாண் நிலங்களின் காலநிலை மீள்தன்மையினை மேம்படுத்தவும், உழவர்களின் வருமானத்தை உயர்த்தவும் பசுமை தமிழகம் இயக்கத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் வேளாண் காடுகள் பெருமளவு ஊக்குவிக்கப்படுகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 3,24,00,000 மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டு உள்ளன. 2,24,000 ஏக்கர் பரப்பு வேளாண் காடுகளின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. கருங்காலி மரங்கள் வளர்ப்பதை ஊக்குவிக்க தமிழ்நாடு கருங்காலி மரங்கள் பாதுகாப்பு சட்டம் 1994 ஆனது 13/2/2025 பிறகு நீட்டிப்பு செய்யப்படவில்லை. இது தவிர வனவிலங்குகளால் குறிப்பாக காட்டு பன்றிகளால் ஏற்படும் பயிர் சேதத்திலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக காட்டு பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கான வழிமுறைகளை வகுக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன. இவ்வாறு வேளாண்மை உணவு நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒவ்வொரு திட்டமும் விவசாயிகளின் வருமான உயர்வு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் மேம்பாடு, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் நிலையான மேலாண்மை வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டமிட்ட முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய சாதனைமிகு செயல்பாடுகளால் காலநிலை மாற்றமும் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் வேளாண் சாகுபடி பரப்பு குறையாத வண்ணம் பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. 2024-25 ஆண்டில் இருபோக சாகுபடி பரப்பு 13,99,000 ஹெக்டாராக அதிகரித்துள்ளது. 2019-20 ஆண்டிற்கான ஒப்பிடும்போது இது சுமார்
2 லட்சம் ஹெக்டேர் அதிகமாகும். வேளாண்மையில் 2012-13 முதல் 2020-21 வரை சராசரியாக 1.36% இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2021-22 முதல் 2024-25 வரையிலான காலத்தில் 3.3% விதமாக 2024-25 வரையிலான காலத்தில் 3.3% உயர்ந்துள்ளது. அடிப்படை ஆண்டான 2011-12 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024-25 ஆண்டில் வேளாண்மையின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு 9.97% உயர்ந்துள்ளது. அதாவது ரூபாய் மதிப்பில் 2011-12 ஆண்டில் 53,75,639 ரூபாயாக இருந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2024-25 ஆண்டில் 59,11,708 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 2021-22 ஆண்டில் வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 34,220 கோடியாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2025-26 ஆண்டில் ரூபாய் 45,661 கோடியாக 11,000 கோடிக்கு மேல் அதிகரிக்கப்பட்டதன் மூலம் வேளாண்மைக்கு இந்த அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தை அறியலாம். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் வேளாண்மை உழவு நலத்துறைக்கு 47,248.24 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு உழவு நல திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட உள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனூர் மன்னர் நாட்டு முடியிருக்கும் அவர் தலையில், உழவனூர் வீரர் என்றால் போர் இருக்கும் அவன் களத்தில், உழவனூர் ஓவியன் வயல் அனைத்தும் அவன் வரைந்த சித்திரம், உழவனூர் தெய்வம் உயிர்களை காப்பதால் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உழவர்களை போற்றியிருப்பதை எப்போதும் கருத்தில் நிறுத்தியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உழவர் நலன் காக்கவும் உழவு தொழிலை உயர்த்தவுமான அனைத்து செயல்பாடுகளையும் சிறப்பாக மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படவும் தமிழ்நாட்டை வேளாண்மை செழிக்கவும் வகையிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தற்போதுள்ள வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறி கடந்த 5 ஆண்டுகளும் இத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இம்மாமன்றத்து உறுப்பினர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னோடி மாநிலமாம் தமிழ்நாட்டு 5 வேளாண் நிதிநிலை அறிக்கைகளையும் சிறப்பாக தயாரித்து இந்த மாமன்றத்தில் படைத்தது போலவே 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை உள்ளடக்கி இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை உருவாக்கிட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலர் திரு முருகானந்தம் IAS அவர்களுக்கும், நிதித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திரு உதயசந்திரன் IAS அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தர்ஷாமூர்த்தி IAS அவர்களுக்கும், அத்துறை தலைவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க வேளாண்மை, ஓங்குக உழவு நலன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முழு அறிக்கையை தமிழ்நாட்டு மக்களை பேராதரவுடன் வெற்றி பெற்று அமையும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அடுத்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியிடுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதே அவையில் சுட்டிக்காட்டியது போல மீண்டும் வருவோம், தமிழ்நாடு வாழ மீண்டும் மீண்டும் வருவோம், மீண்டும் ஆள்வோம், மீண்டும் மீண்டும் ஆள்வோம். நன்றி, வணக்கம். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.